பார்த்து பிள்ளையை பார்த்து வைத்துக் கொள்ள வேண்டும். மேற்படி அந்த பையனுடைய எதிர்கால படிப்பு நல்லா இருக்கும், ஆயுளுக்கு குறையில்லை, நல்லபடியாக முன்னேற்றங்கள் வரும். நீங்கள் பயப்பட வேணாம், இது நல்ல ஆசி. தேங்க்யூ சித்ரா. இணைப்பில் வந்ததுக்கு முடிஞ்ச வரைக்கும் நேர்ல போயிட்டு இன்னும் மேற்கொண்டு தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். இணைப்பில் வரக்கூடிய அடுத்த நேயர் வணக்கங்க, உங்களுடைய பேர் சொல்லுங்க. வணக்கங்க, உங்க பேர் சொல்லுங்க சார். கரூர்ல இருந்து பேசுறீங்க. கார்த்திகேயனுங்களா? டிவி சத்தத்தை கொஞ்சம் குறைச்சிருங்க கார்த்திகேயன். என்ன கேள்வின்றத நீங்க சொல்லுங்க. கரூர் ஏரியா எதுப்பா? ஏரியா கேட்டேன், மறந்துட்டீங்களா கார்த்திகேயன் சார்? கேள்வி ஓகே. எந்த இடத்துல இருந்து கரூர்ல உங்களுக்கு பர்டிகுலர் ஏரியா எது? ஆண்டாங்கோயில். சரி, இப்ப சொல்லுங்க சார், உங்க கேள்வி என்னன்னு. குழந்தை பாக்கியம் வேண்டும், குடும்பத்தில் சந்தோஷமா இருக்க வேண்டும், தொழில் வருமானம் வர வேண்டும், குழந்தை பாக்கியம் உனக்கு கிடைக்கும். அந்த குழந்தைக்கு பயந்த இருள் காற்று குணம் இருக்கு, கருதரிச்சால் போயிடுது. மாதவிடையானால் கொஞ்சம் கொஞ்சம் இடுப்பு வலி வயிற்று வலி இருக்கு. பெண்ணுக்கு கெட்ட கனவுகளா வருது, ஆனால் நேரடியாக கூட்டுவாங்க. இதை ஒதுக்கினால் 1 வருஷத்துக்குள்ள ஆண் குழந்தை கிடைக்கும். நேரடியாக வாங்க. நல்லாச்சு. இணைப்பில் வந்ததுக்கு நன்றி கார்த்திகேயன் சார். முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு சீக்கிரமா உங்களுடைய மனைவியோட நீங்க ஐயாவை நேர்ல விசிட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பலன் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இணைப்பில் இருக்கக்கூடிய அடுத்த நேயர், உங்களுடைய பேர் சொல்லலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. பேர் சொல்லுங்க அம்மா. பேர் லதா. சொல்லுங்க லதா, என்ன வயசாகுது? 40. எந்த ஏரியாமா? பாண்டமங்கலம். என்ன கேள்விங்கறத கொஞ்சம் குயிக்கா கேளுங்க லதா. பொருள் காணாம போயிடுச்சு. சரி, எவ்வளவு நாள் ஆகுதுமா? வயசு என்ன? 10 நாள் ஆகுது. உங்க வீட்டு பொருளா? 40 வயசுன்னு சொன்னீங்க, கரெக்ட் தானே லதா? சரிங்க, அவங்க வீட்டு பொருள், அவங்களுக்கு வயசு 40, பேரு லதா. என்னமா காணாம போச்சு? எம்மா, இந்த பொருள் காணாமல் போனது கிடைக்குமா கிடைக்காதா? காவல்துறை மூலியமாக முயற்சி செய்யுங்கள், கிடைக்க வேண்டிய பாக்கியம் இருக்கு. அதே சமயத்தில் திட்டமிட்டு தான் மறைச்சிருக்காங்க. அது கொஞ்சம் வர்றது, நீங்க முயற்சி சரியில்லைன்னா பொருள் வராது. நல்லாசி. இணைப்பில் வந்ததுக்கு நன்றி லதா. இணைப்பில் வரக்கூடியவங்க கொஞ்சம் கேள்வியும் உங்களுடைய பேரையும் தெளிவா சொல்லிட்டீங்கன்னா கொஞ்சம் குயிக்கா சொல்லுமா. உடனே, அதாவது என்ன கேள்வி அப்படிங்கறதும் உங்களுடைய வயசு, பேரு எல்லாத்தையுமே கொஞ்சம் குயிக்கா சொல்லுங்க. வணக்கம்மா, இணைப்பில் இருக்கிறது யாரு? சரிங்க, உங்களுடைய பேர் சொல்லுங்கப்பா. தர்மராஜ்க்கு என்ன கேள்வி இருக்கு? என்ன வயசு உங்களோடது? 34. சரிங்க, டிவி சத்தத்தை குறைச்சிடுங்க தர்மராஜ், உங்களுடைய கேள்வி கேட்கலாம். ஓகே, சொல்லுங்க, உங்களுடைய கேள்வி என்னங்க? குழந்தை வேணும் அப்படிங்கிறது இவங்களுடைய கேள்வியாக இருக்குங்க. அதாவது பெண்ணுக்கு அவங்க அப்பா தாத்தா காலத்துல இருந்து, அதாவது நிறைந்த கர்ப்பமான ஒரு சர்பத்தை, நாக சர்பத்தை அடித்து குத்துரை போட்டு பால் ஊற்றிருக்காங்க. அதனால் கருதடிச்சா போகுது, குழந்தை பாக்கியம் இழுத்தடிச்சுக்கிட்டு இருக்கும். ஆனால் 100க்கு 100 அந்த பிள்ளைந்தைக்கு குழந்தை பாக்கியம் இருக்குது. அந்த சர்பதோஷத்தை தீர்க்கணும், நேரடியாக வரணும். நல்லாச்சு. இணைப்பில் வந்ததுக்கு நன்றி. தர்மராஜ் சார், ஃபேமிலியோட நீங்க விசிட் பண்ணி பாருங்க. கீழே ஸ்க்ராலிங்ல உங்களுக்கான அட்ரஸ் இருக்கு. 3 நாள், அதாவது ஞாயிறு, திங்கள், செவ்வாய் 3 நாள் கரூர்ல இவங்க தங்கி இருக்கக்கூடிய விலாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கரூர் கலைமாமணி KR அம்பிகா இல்லம், ஈவேரா சாலை, உழவர் சந்தை எதிரே. முக்கியமா பழைய பஸ் நிலையம்னா எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச இடம் தான். ட்ரை பண்ணி பாருங்க. இணைப்பில் இருக்கிறது யாருங்க? வணக்கம். ஹலோ சார், உங்க டிவி வால்யூம் கொஞ்சம் கம்மியா வச்சீங்கன்னா தெளிவா இருக்கும். உங்க பேர் சொல்லலாம். வேல்முருகன். சொல்லுங்க, உங்களுடைய வயசு என்னங்க? 52. மாயனூர். என்ன கேள்விங்கிறது அப்படியே குயிக்கா சொல்லிடுங்க சார். தனக்காக. ஓகே ஓகே, கொஞ்சம் பொறுமையா இருங்க. டிவியை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க என்ன பரிகாரம் சொல்ல போறாரு, என்ன நீங்க செய்யணுங்கிறது ஐயா சொல்லலாம். அதாவது தங்கள் வியாபாரம்
கட்டிட கோளாறு இல்லை, பெயர் கோளாறும் இல்லை, அதாவது விலாச கோளாறும் இல்லை. தங்கள் அதர்ச்சப்படி தற்சமயம் மனிதர்களுடைய இடைஞ்சல்கள் நாடி வருகிறது, செய்கிறார்கள். தொழில் நல்ல வேகமாக போனது ஆம நட போட்டு மந்தமாக போகுது. நீங்கள் இதை நேரடியாக வந்தீங்கன்னா அருள்வாக்கில் பார்த்து அதே கடை உங்களுக்கு இன்னும் பெரிய அளவு கை தூக்கி விடும். நேரடியாக வந்தீங்கன்னா அருள்வாக்கில் பார்த்து அந்த இடைஞ்சலை ஒதுக்கி அது எப்படி வியாபாரத்தை உயர்த்த முடியும் என்பதை நாங்கள் செஞ்சு கொடுப்போம். நீங்கள் நேரடியாக வாங்க. நல்லா இணைப்பில் இணைந்திருக்கக்கூடிய அன்பர் உங்களுடைய பேர் சொல்லலாம். வணக்கம். அம்மா உங்களுடைய பேர் கொஞ்சம் தெளிவா சீக்கிரம் சொல்லுங்கம்மா. அம்மா பேர் சொல்லுங்க. ராஜலட்சுமி. உங்களுடைய வயசு என்ன ஆகுது? தம்பி பேர் சொல்லுங்க, அவங்க வயசு சொல்லுங்க. ஆனந்துக்கு 33. சரிம்மா, எங்க இருந்து பேசுறீங்கப்பா? ஏரியா தாந்தோன்றி மலை. சரிங்க, என்ன கேள்விக்கு சீக்கிரம் கேட்கலாம். திருமணமுக்காக கேக்குறாங்க. இந்த பையனுக்கு குரு பார்வை 3 வருஷம் ஆச்சு. நீங்களும் முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க, தள்ளி போயிட்டு இருக்கு. ஜாதகம் வந்தாலும் இணையம் சரியான பொருத்தம் வர மாட்டாங்குது. அப்படி பொருத்தம் வந்தாலும் நமக்கு பிடிச்ச இடம் வரல, பிடிச்ச இடம் வந்தால் ஜாதகம் சரியில்லை. இப்படி 2 வருஷமா எடுத்துட்டு போயிட்டு இருக்கு. அதாவது இந்த பையனுக்கு பிறவியில் தாரதோஷம் வருது. பிறவியில்னா ஜாதகப்படி அல்ல, ஜென்மப்படி. அதை ஒதுக்கிட்டா இந்த பையனுக்கு மாசிக்குள்ள பொண்ணு உறுதியாகும், வையாசிக்குள்ள தாலியும் கழுத்துமா இருப்பான். நாடி நேரடியாக வரணும். நல்லா இணைப்பில் வந்ததுக்கு நன்றி. ஒவ்வொருத்தரும் தொடர்ந்து உங்களுடைய கேள்விகளை கேட்டுட்டு இருக்கீங்க. கொஞ்சம் பேரு உங்களுடைய அட்ரஸ தெளிவா கொடுத்தீங்கன்னா, அதுவும் சீக்கிரமா கொடுத்தீங்கன்னா அடுத்தடுத்த காலர்ஸ பார்க்கலாம். வணக்கம். இணைப்பில் இருக்கிறது யாருங்க? அம்மா கொஞ்சம் தெளிவா சீக்கிரம் உங்களுடைய பேர் வயசு சொல்லுங்கம்மா. 40. பேருமா? சாந்தி. உங்களுக்கு தான் கேட்கணுங்களா? எந்த ஏரியால இருந்து பேசுறீங்க? கரூர்னா தயவு பண்ணி எல்லாரும் ஏரியா எந்த ஏரியாங்கறத தெளிவா சொல்லிடுங்க சாந்தி ப்ளீஸ். கரூர்ல எந்த ஏரியாமா? சாந்தி கிராமம். சொல்லுங்கம்மா, என்ன கேள்வி இருக்கு? 12th எழுத போறாங்க. சரிம்மா, அவருடைய பேர் வயசு சொல்லுங்க. இந்த பையனுடைய அதர்ச்சப்படி 1000க்கு குறையாம மார்க் எடுப்பான். 1150 170 எடுக்க வேண்டியது இருக்கு. படிப்பில் கவனக்குறைவு, படித்தாலும் மறந்து விடுகிறான். நண்பர்கள் சிநேகம் சரியில்லை. அதே சமயத்தில் அதாவது பெரியோர்கள் வீட்டில் சொல்வதை இணங்கி கேட்பதில்லை. புக்கை எடுத்தால் ஒரு தடவைக்கு 2 தடவை ஒரு பாடத்தை படிக்கணும். அதில் மனசில் பதிச்சிக்கிறதில்ல, அது மனசில் நிற்க மாட்டேங்குது. நேரடியாக வந்தீங்கன்னா நல்ல மார்க் எடுக்கும். 1180 எடுக்கிற வரலும் 90 எடுக்கிற வரலும் ஃபஸ்ட் அளவில் வர செய்யலாம். நேரடியாக வாங்க. நல்லா இணைப்பில் வரக்கூடியவங்க உங்களுடைய பேரு உங்களுடைய வயசை கொஞ்சம் தெளிவா கிளியரா சொல்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. இணைப்பில் இருக்கிறது யாருங்க? வணக்கம். இணைப்பில் வந்தும் பேச முடியலனாலும் பரவாயில்ல, வரலாம். பேசும் பாலமுருகனுடைய மடாலய அருள் என்பது மனிதருக்கு அருள்வாக்கு என்பது, அருள் என்பது அதாவது சித்தர்கள். நாங்கள் அருள்வாக்கு சித்தர். தண்ணியிலே 3 நாள் நின்று இருந்தேன். கருங்காடுங்கிற ஊர்ல, பாத்தியக்காடு, சவாரி வீடு, குளித்தலைக்கு பக்கத்துல, இனுங்கூர் கிட்ட. பாத யாத்திரையாக நடந்து கொண்டிருந்தேன். ஆறுபடை கோயிலுக்கும் பல கோயில்களுக்கு நடந்து, இதனால் முருகப்பெருமான் எனக்கு நேரடியாகவே உண்மையிலேயே வேலை வைத்து சொல்லுகிறேன், எனக்கு நல்ல காட்சிகள்லாம் கொடுத்து எனக்கு படித்து இருக்கிறது. சாதாரணமாக 3 கும்பாபிஷேகங்கள் ஒருவர் செய்ய வேண்டும் என்றால் சாதாரணமான விஷயம் அல்ல. பல பேர்களுக்கு காரியம் படிக்கிறது. போனிலே கேட்டுவிட்டால் போதும், சொன்னது சரி என்றால் அந்த காரியங்கள் கொஞ்சம் அதாவது பழிக்கும் என்பதை விட நேரடியே வந்தால் இதை விட இன்னும் வேகமாக படிக்கும், லேட்டாகாமல் நடக்கும். அனைவரும் இந்த நல்ல சந்தர்ப்பங்களை வார வாரம் வந்துட்டு இருக்கோம்.
ஞாயிறு திங்கள் செவ்வாய், அதாவது புதன் வியாழன் வெள்ளி வடமுதலில் பார்க்குறோம். எரியோடு கிட்ட அந்த பக்கம் வந்தால் வேடசுந்தூர் வெளியே வரணும். அதே சமயத்தில் இப்போ இங்கே உழவர் சந்தையில் பார்த்துட்டு இருக்கோம். இந்த சந்தர்ப்பம் நீங்கள் வரணும். உத்தரவு கொடுக்குற வேலை தான் இங்கே கிடைக்கும். இதுக்கு முன்னாடி புதுக்கோட்டை, திருச்சி, திண்டுக்கல், கோயம்புத்தூர் இப்படி பல இடங்களில் போய் சொல்லிகிட்டு இருக்கோம். ஆனால் பழிக்குது. உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் நீங்கள் ஃபோன் போடுங்க. அவங்க எங்ககிட்ட ஃபோன் மூலியமாக கேட்டாலும் அருளையும் சொல்லுவோம். தீர்க்கிறதுக்காக பரிகாரமும் செஞ்சு அனுப்பிச்சி வைப்போம். நேரடியாக நீங்கள் இந்த நல்ல சந்தர்ப்பத்தை அனைவரும் பயன்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன். நல்லாசி. இனிப்பில் வரக்கூடிய அடுத்த நேயர் உங்களுடைய சந்தேகங்கள், உங்களுடைய பேரு கொஞ்சம் சீக்கிரமா சொல்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. இணைப்பில் இருக்கிறது யாருங்க? வணக்கம் அம்மா. வணக்கம். உங்களுடைய பேரு, வயசு சொல்லலாம். இளையராஜா கொளத்துப்பாளையத்துல இருந்து பேசுறீங்க. என்ன கேள்வி? அதுக்கு முன்னாடி வயசு சொல்லிடுங்க இளையராஜா. 34. சரிங்க, உங்களுடைய கேள்வி கேட்கலாம். காரிய தடையா ஆண் வாரிசு கிடைக்கும். 2 கேள்விகள் வச்சிருக்காரு அவர். ஆண் வாரிசு இருக்கு. 3வது குழந்தையாக இருந்தால் ஆண் வாரிசு ஏற்கனவே 2 இருக்கணும். அதே சமயத்தில் என்னன்னா இருக்குங்களா 2 குழந்தைகள், அதாவது 2 இருக்க வேணும். 3வது ஆண் குழந்தைக்கு அதர்ஷம். 1 இதில் கரு தரிக்கும் போயிடுச்சு, ஒரு குழந்தை உருவாகியும் போயிடுச்சு. பரவாயில்லை, நீங்கள் ஆண் குழந்தைக்கு பாக்கியம் இருக்குது. நேரடியாக நீங்கள் வரலாம். நேராக பார்த்துக்கிட்டீங்கன்னா அடுத்த வருஷம் ஆண் குழந்தைய முத்தம் கொடுக்கும் பவர் கிடைக்கும். நல்லாச்சு. இளையராஜா மறக்காம இணைப்பில் அவங்களுடைய அட்ரஸ்ல பார்த்து வச்சிருப்பீங்க. முன்னாடியே நீங்க பார்க்கலாம். ஸோ கரூர்ல 3 நாள் அவங்க கொடுத்துருக்காங்க. ஞாயிறு திங்கள் அந்த செவ்வாய்க்கிழமை ஞாபகம் வச்சுக்கோங்க. கரூர் கலைமாமணி KR அம்பிகா இல்லம், ஈவேரா சாலை, உழவர் சந்தைக்கு எதிரில் பழைய பஸ் நிலையம். மறந்துடாதீங்க. இணைப்பில் இருக்கக்கூடிய அடுத்த நேருக்கு வாய்ப்பு 668. மீண்டும் உங்களுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா இணைப்பில் நீங்க வரலாம். இணைந்திருக்கிறது யாருங்க? வணக்கம். ஹலோ சார், தயவு பண்ணி உங்க டிவி வால்யூமை கம்மி பண்ணிட்டு உங்களுடைய பேர் சொல்லுங்க சார். வணக்கங்க. உங்க பேர் சொல்லுங்க. மாரியப்பன். உங்களுடைய வயசு? ஓகேங்க. பையன் பேர் சொல்லுங்க. நாகராஜ் 10வது படிக்கிறாரு. சரிங்க. மார்க் எப்படி இருக்கும்? அதாவது 10வதுல அவனுக்கு மார்க் எப்படி இருக்கும்? உடல் நலம் வேணும், சொல்லக்கூடிய வார்த்தைகளை கேட்க வேண்டும் என்பதுதானே உங்க கேள்வி. மார்க் நல்லா வாங்கினா தானே கேக்குறேன். இணைப்பில் வந்தாரு, அடுத்த நேருக்கு வழி விட்டுருக்காரு. அது அதனால அந்த பையனுக்கு அதாவது படிப்பு ரொம்ப கொஞ்சம் இதா இருக்கு. 375-80 வாங்குற மாதிரி இருக்கு 10th. அதாவது கிட்டத்தட்ட நான் நல்லா ஒழுங்கா படிச்சா 450 வரைக்கும் வரலாம். படிப்பை கொஞ்சம் கவனமாக படிக்க சொல்லுங்க. ஓம் சரஸ்வதியே வாவான்னு 108 தடவை பேப்பரில் எழுதி புக்கில் வச்சுக்கோங்க. காலையில் சாயங்காலம் அந்த பையன் குளிச்சுட்டு ஸ்கூலுக்கு போகும்போது சொல்லிட்டு போகட்டும். நல்லா பாஸ் ஆவான், உடம்பு நல்லா இருக்கும், தொழில் நல்லா இருக்கும். இணைப்பில் வந்ததுக்கு நன்றி மாரியப்பன். நேரில் விசிட் பண்றது ரொம்பவே உசித்தம். இணைந்திருக்கிறது யாருங்க? வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க சார், வயசு சொல்லுங்க. சரவணன். உங்களுக்கு தான் பாக்குறீங்களா? வயசு சொல்லுங்க. அப்ப அவங்களுடைய பேர் சொல்லலாம். ஆனந்துக்கு என்ன வயசு ஆகுது? 25. சரிங்க. எந்த ஏரியால இருந்து பேசுறீங்க? மண்மங்கலத்திலிருந்து பேசுறேன். ஆனந்த், ஒரு கேள்வி என்னவாக இருக்கு? திருமண தடை. அன்பர்களே, அதாவது ஒவ்வொருவரும் இப்போ ஒருத்தர் என்ன சொல்றாங்களோ அது மாதிரியே நீங்க உங்க பேர் என்ன, ஊர் என்ன, வயசு என்ன, எதுக்காக கேட்குறீங்கிறத தான் நாங்கள் முதல்ல சொல்லிடுறோம். உங்க டிவி வால்யூமும் குறைச்சிக்கங்கன்ட்டு நீங்கள் ஒவ்வொன்றும் யோசனை பண்ணி சொன்னால் மற்றவங்களுக்கு வெளிவிட வேணாமா? எத்தனை பேர் உங்களுக்காக காத்துட்டு இருக்காங்க, எத்தனை ஃபோன் வருது. அப்படி லேட் பண்ணி யோசனை பண்ண வேணாம். ஆனால் தயவு பண்ணி நீங்கள் உடனுக்குடன் அப்பப்போ யோசனை பண்ணிக்கிட்டு ஃபோன் அதாவது என்னென்ன கேட்கணுங்கிற ஒரு முடிவு பண்ணிட்டு ஃபோன் எடுங்க. அது சும்மா ஊர் என்ன, பேர் என்ன, வயசு என்ன, என்ன கேள்வி அதாவது கேட்கறதுனால தப்பில்லை. அதே சமயத்தில் மற்ற நேயர்கள் உங்களை மாதிரி பொதுஜன எத்தனை பேர் விரும்புகிறாங்க, அவங்களுக்கு நல்வழியில் கொடுங்க, நல்ல ஒரு வழிகாட்டி விடுங்க, வழியை விடுறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. சகோதரனுக்கு நல்லபடியாக நடக்கும். நற்காரியம், சுபகாரியம், தொழில் சிறப்பு ஏற்படும்,
சுபகாரியம் வரக்கூடிய வையாசிக்குள்ள நடக்கும். நல்லாச்சு. இணைப்பில் வந்ததுக்கு நன்றி சரவணன். அதை தொடர்ந்து உங்களுடைய அண்ணாவையும் நீங்க அழைச்சிட்டு நேர்ல வந்து விசிட் பண்றதுக்கு முயற்சி பண்ணலாம். இணைந்திருக்கக்கூடிய அன்பர், உங்களுடைய பேர் சொல்லுங்க. ஹலோ.